ஊடகத்துறை நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பயணமாக நான் அமெரிக்கா செல்கிறேன். தமிழ்நாட்டுக்கான தொழில் முதலீடுகளை ஈர்த்துவிட்டு வருகிற செப்டம்பர் 14 அன்று திரும்பி வருகிற மாதிரி என்னுடைய பயணம் திட்டமிடப்பட்டிருக்கு. முதலீடுகளை ஈர்க்க இது போன்ற பயணங்களை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான் பயணங்கள் மேற்கொண்டதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பல்வேறு முதலீடுகள் வந்திருக்கிறது. இந்த பயணங்கள் மூலமாக 18,521 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 10,882 கோடி ரூபாய் மதிப்பிலான 17 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுச்சு. அதில் 990 கோடி ரூபாய் முதலீட்டுக்கான 5 திட்டங்கள் தற்போது உற்பத்தியை மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 21 அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த 5 திட்டங்களில் சிங்கப்பூரை சேர்ந்த ஹைபி நிறுவனத்தை திட்டத்தையும் ஜப்பானின் ஓம்ரான் நிறுவனத்தினுடைய திட்டத்தையும் நான் தொடங்கி வச்சேன். இந்த 2 நிறுவனங்களோட திட்டங்களோட மட்டும் 1,538 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3,540 கோடி ரூபாய் மதிப்பிலான 3,796 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்களோட கட்டுமான பணிகள் பல்வேறு முன்னேற்ற நிலைகளில் இருக்கு. கடந்த ஆகஸ்ட் 21 அன்று நடந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டில் ஜப்பானின் மிட்சுபா மற்றும் சட்ராக் நிறுவனங்களோட திட்டங்கள் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்கேன். 3,540 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 திட்டங்கள் பல்வேறு முன்னேற்ற நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. 438 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 விரிவாக்க திட்டங்கள். என்ன எனக்கு மனநிலை? அது உங்களுடைய எண்ணமாக இருக்கலாமே தவிர, நாணயம் வெளியீட்டு எழுந்து மத்திய அரசினுடைய பொறுப்பு அது. அவங்களுடைய அனுமதியோடு தான் வெளியிடுறது. அதனால் அந்த மரியாதை அடிப்படையில் அந்த முறைப்படி அவங்கள அழைச்சோம், வந்தாங்க, வெளியிட்டு போனாங்க. அதான் விஷயம். அதான் அந்த அதில் என்னென்ன லாபம், என்னென்ன முதலீடு ஈர்த்திருக்கிறோங்கிற சொல்லியிருக்கோம், எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ என்னென்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு தெளிவாக சொன்னேன் உங்கள்கிட்ட. என்னங்க வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது பொதுவாக. காரணம் பல மாநிலங்களில் இருந்து அந்த முதலீடு பெறத்துக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அதை விரும்ப மாட்டாங்க. ஆனால் முதலீடு முழுமையாக வந்ததுக்கு பிறகு நாங்கள் வெளியிடுறோம். நிச்சயமாக அறகுறையாக சொல்லிட்டு இருக்க முடியாது. சார் நீங்கள் அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்று தான், மாறாதது. வெயிட் அண்ட் சி. அமைச்சர் துரைமுருகன் இந்த ரஜினிகாந்த் விவகாரம் குறித்து நீங்க என்ன சார் சொல்றீங்க? அவங்க 2 பேரும் நீண்ட கால நண்பர்கள். அவரும் சொல்லிட்டாரு, இவரும் சொல்லிட்டாரு. அதை நீங்கள் அவர் சொன்ன மாதிரி
நகைச்சுவையாக எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கருதுகிற மாதிரி பகைச்சுவையாக எடுத்துக்கக்கூடாது. அதுதான் அவர் சொன்னதான் நான் திருப்பி சொல்கிறேன். சார், இந்த அமெரிக்க பயணத்தில் குறிப்பிட்ட இலக்க முதலீடுகளாக நிர்ணயித்து இந்த பயணம் மேற்கொள்றீங்களா? அது ஒன்று. இன்னொன்று, 43 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் சிகாகோ மாநாட்டில் தமிழர்களை சந்தித்து பேசினார். 43 வருஷம் கழிச்சு நீங்களும் அங்கே தமிழர்களை சந்தித்து பேச இருக்கீங்க. அது எத்தகைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தருது? போகிற காரியம் வந்து நிச்சயமாக வெற்றியடையும் நம்பிக்கை எனக்கு இருக்குது. முதலீட்டாளர்கள் பொறுத்தவரை போட்டி போட்டுக்கொண்டு என்னை சந்திக்கணும், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோன்னு அவங்க டைம் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் கொடுத்துருக்கிற நாட்களே போதாதுன்னு நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு ஆர்வத்தோட இந்தியாவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கி முதலிடத்தில் இருக்குது தொழில் முதலீட்டில். அதை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்களா இல்லையா, வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். முதலீட்டை ஈர்ப்பதற்காக மகிழ்ச்சியோடு போகிறேன், உறுதியோடு போகிறேன்.